ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு வெது வெதுப்பாக இருக்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்துட்டு வெது வெதுப்பாக இருக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கு சுகர் சேர்த்தா தான் ஈஸ்ட்டு நல்லா நமக்கு ஆக்டிவேட் ஆகி வரும். ஒருவேளை தண்ணி வந்துட்டு சூடாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பன் வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் தண்ணி வந்துட்டு நல்லா வந்து வெது வெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் தண்ணி உங்களுக்கு ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி லைட்டாக வந்து சூடுபடுத்திட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 7 கிராம் அளவு இருக்கும். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்துட்டு ஒரு விஸ்கு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்மளுக்கு ஈஸ்ட்டை நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு பன் வந்து சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு நுரைச்சி வரலை அப்படின்னா நம்மளுக்கு பன் வந்து சாஃப்டாக கிடைக்காது, நம்மளுக்கு ஹார்டாகிடும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கணும். ஸோ நல்லா அந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பன்னுக்கு வந்துட்டு நம்ம சுகர் சேர்க்குறோம். உங்களுக்கு சுகர் நல்லா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு அரை கப் இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஒரு 2 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும். அப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த மாவோடு நம்மளுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்து வரும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மற்ற பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோகோனட் பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மாவு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது மேலே ஒரு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நம்ம வந்து வச்சிட போகிறோம். ஸோ நம்மளுக்கு மாவு நல்லா வந்துட்டு மாவை நல்லா புளிக்க விடணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பன் சாஃப்டாக கிடைக்காது. நம்மளுக்கு இந்த மாவு அப்படியே நம்மளுக்கு வந்து டபுள் ஆகி வரும். நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்லா டைம் கொடுக்கும்போது இது நல்லா புளிச்சு நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்து கிடைக்கும். பட் மினிமமாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்தாலே போதும். மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் ஸ்டஃபிங் வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அரை கப் அளவு தேங்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் திருவி எடுத்திருக்கேன். இது கூடவே அரை கப் அளவு டுட்டி ஃப்ரூட் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ரெட் கலர் தான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்பிளாக அந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சாஃப்டாகி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நல்லா டபுளாகி கிடச்சிருக்கு நமக்கு மாவு. ஸோ இந்த பிசையும் போது வந்து மாவு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இப்போவும் கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் நமக்கு பன் வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி 2 பீஸாக வந்து நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ மாவு வந்துட்டு ஒன்றா இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி இதை வந்து தேய்ச்சி தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் மாவில் எந்த ஒரு வெடிப்பு இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப வந்து மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் வந்துட்டு தடிமனாக இல்லாமல் நார்மலாக வந்துட்டு திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு சீஸுக்கெலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு லேயர் வந்துட்டு ரொம்ப சின்னதாக கிடச்சிரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியமாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கேக் ட்ரேயில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு ஷீட்டை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் உள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம இன்னொரு உருண்டையை தனியாக எடுத்துருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பன் வந்து நல்லா பொங்கி வரும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சைடில் எல்லாத்தையும் அழுத்தி விட்டுக்கோங்க.
அழுத்தி விட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு ஓவனில் நம்ம வந்து வச்சு எடுக்க போகிறோம். ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு குக்கர் எடுத்துகிட்டு அடியில் உப்பு இல்லை அப்படின்னா ஏதாட்டி மணல் சேர்த்துட்டு மேலே குக்கர் ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா ஏதாட்டி ஒரு கிண்ணம் வச்சுட்டு இந்த ட்ரையை அப்படியே உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவுக்கு மேலே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பன் வந்து கலர் கொடுக்கும். ஸோ ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக அந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து பன் வந்து நல்லா பொங்கி வரும். நாளைக்கு ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஓவனில் வச்சிங்க அப்படின்னா 20 நிமிஷம் வச்சுட்டு 180 டிகிரியில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நம்மளுக்கு பன் நல்லா வந்து சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடக்கூடாது, அப்போனா நம்மளுக்கு வந்து ஒட்டிடும். ஸோ அதனால் ஒரு பாதி ஒரு 50% இல்லை ஆறினாலே போதும். சைடில் கத்தியை வச்சு லைட்டாக வந்துட்டு எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அப்படியே வந்து விழுதுக்கு. இப்போ நம்ம தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பண்ணை அப்படியே இது பண்ணிடலாம். நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா அரை மணி நேரம் வைக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள் நம்மளுக்கு பன் வந்து எந்த அளவுக்கு அப்படி சாஃப்டாக கிடச்சிருக்குன்ட்டு. ஸோ அடியில் நம்மளுக்கு எதுவுமே கருகவும் இல்லை, எதுவுமே செய்யலை. இதை குக்கரில் செய்யும்போது அடியில் உங்களுக்கு வந்து கருப்பாயிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஓவனில் வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பன்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ஓவனில் செஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது நம்ம பண்ணை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிராஸாக வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உண்மைக்கே இந்த கோகோனட் பன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு பன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.